ஆதரவற்ற முதியவர் ஒருத்தர் தினமும் ரோட்டோரங்களில் படுத்து உறங்குறத வழக்கமாக வச்சுருந்தாரு. ஒரு நாள் இரவு அப்படி அவர் படுத்திருக்கும்போது அவரை கடந்து போன ஒரு நபர் அவர் நிலையை பார்த்து பரிதாபப்பட்டு, ஐயா, எப்படி நீங்கள் இந்த குளிரில் போர்த்திக்க ஒரு துணி கூட இல்லாமல் படுத்திருக்கீங்க அப்படின்னு கேட்டார். அதற்கு அந்த முதியவர், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை தம்பி, எனக்கு இது பழகின விஷயம்தான் அப்படின்னு சாதாரணமாக பதிலளித்தார். இதை கேட்ட அந்த நபர், இந்த வயசில் என்னால் இந்த குளிரில் நடக்கவே முடியல, நீங்கள் எப்படி இங்கே படுத்து தூங்குறீங்க? உங்களை பார்த்தா எனக்கு சங்கடமாக இருக்குது, கொஞ்சம் காத்திருங்க, நான் உங்களுக்கு போர்த்திக்க துணி ஏதாவது கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லி அங்கிருந்து கிளம்பினார். என்னன்னு கேட்க கூட ஆள் இல்லாமல் இருந்த அந்த முதியவருக்கு அந்த நபரோட வார்த்தைகள் ஒரு விதமான ஆறுதலையும் நம்பிக்கையையும் கொடுத்துச்சு. இன்னைக்கு நாம் குளிரில் படுக்க வேண்டிய அவசியம் இருக்காதுன்னு அவர் போன வழியை பார்த்து காத்திருக்க ஆரம்பித்தார் அந்த முதியவர். ஆனால் வீட்டுக்கு போனதும் அந்த நபருக்கு சோம்பேறித்தனமோ அல்லது மறதியோ ஏதோ ஒன்று அந்த முதியவருக்கு கொடுத்த வார்த்தையை அவர் காப்பாற்றலை. மறுநாள் காலையில் அந்த பெரியவரை பார்த்து மன்னிப்பு கேட்கணும்னு அவரை தேடி போனார் அந்த நபர். ஆனால் அங்கே அவருக்கு பேரதிர்ச்சி காத்திருந்தது. அந்த முதியவர் அங்கே இறந்து கிடந்தார். அவர் கையில் இருந்த ஒரு துண்டு சீட்டை எடுத்து படித்து பார்த்த அந்த நபர் குற்ற உணர்ச்சியில் தவிச்சு போய் நின்னார். அந்த சீட்டில் இருந்த வார்த்தைகள் இதுதான்: ஐயா, இத்தனை நாள் என்கிட்ட போர்த்திக்க துணி இல்லைனாலும் இந்த குளிரை சமாளிக்க என் மனசில் தைரியம் இருந்துச்சு. ஆனால் உங்களோட நம்பிக்கையான வார்த்தைகளால் எனக்கு உண்டான எதிர்பார்ப்பு அந்த மன வலிமையை உடைச்சிருச்சு. இனி தயவு செஞ்சு யாருக்கும் பொய்யான நம்பிக்கை மட்டும் கொடுக்காதீங்க அப்படின்னு எழுதியிருந்தாரு அந்த முதியவர். இந்த கதையில் வர்ற மாதிரி இதனால் என்ன நடந்துட போகுது அப்படின்னு நாம் எளிமையாக கடந்து போகிற ஒரு விஷயம் சிலரோட வாழ்க்கையில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தலாம். ஏன்னா நமக்கு வார்த்தையாக மட்டும் இருக்கிறது சில பேருக்கு வாழ்க்கையாகவே இருக்கலாம். அதனால் கொஞ்சம் சந்தேகம் இருந்தாலும் யாருக்கும் பொய்யான நம்பிக்கை மட்டும் கொடுத்துடவே கூடாதுங்க. அதே போல் நமக்கு கொடுக்கப்படுற வார்த்தைகளை முழுமையாக சார்ந்து வாழாமல் எது நடந்தாலும் ஏற்றுக்கலாம் அப்படிங்கிற மனநிலையை உருவாக்கிட்டா ஏமாற்றங்கள்லேருந்து விலகி இருக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த கதையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. வேறு எந்த மாதிரியான கதைகளை நீங்கள் கேட்க விரும்புகிறீங்கிறதையும் எங்களுக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். இது வரைக்கும் நீங்கள் கொடுத்த சப்போர்ட்டுக்கு ரொம்ப நன்றி. மீண்டும் வேறொரு கதையுடன் கதைப்போமா?